2 நண்பர்கள் இருந்தார்கள். 2 பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பிரியம். வெகு நாட்களாக இவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள். ஒருவர் யாருன்னா, பைபிள் வசனத்தை எல்லா மனுஷருக்கும் போதிக்கின்ற சுவிசேஷகர். மற்றொருவர் யாருன்னு பார்த்தா, ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன். அதாவது குளியல் சோப்பு, பெஸ்ட்டான நம்பர் 1 குவாலிட்டியான சோப்பை தயார் பண்ணி விற்கின்ற ஒரு பிஸ்னஸ்மேன். இவங்க 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் சேர்ந்து செஸ் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, மாலுக்கு போவாங்க, ஹோட்டல்ஸ் போவாங்க. நிறைய டைம் ஒருத்தருக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்குவாங்க. டெய்லியுமே ஒருத்தருக்கு மீட் பண்ணுவாங்க. இந்த சுவிசேஷகரும் வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல், வசனம் இதை சொல்லுது, கடவுள் அதை சொல்கிறாரு, பைபிளில் இதை போட்டிருக்குன்னு சொல்லி பல காரியங்களை அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு, பிடிச்சமான ஃப்ரெண்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதையெல்லாம் அவர் கேட்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் சொல்கிறது என்னுடைய டியூட்டி, நான் அதனால் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவர் டெய்லியுமே ஏதேனும் ஒரு காரியத்தை பைபிள்லேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த ஃப்ரெண்டுக்கு இது பிடிக்கவே இல்லை. இவன் எப்படியாவது கேள்வி கேட்டு இவனை திகைக்க வைக்கணும், இவன் திரும்பியும் நம்மக்கிட்ட பைபிள் வசனத்தை பற்றி எதையுமே சொல்லக்கூடாது, இவனுக்கு ஒரு நெத்தி அடி கொடுத்து வாயை மூட வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணார், டைம் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நேரம் ஏதேனும் சுச்சுவேஷன் வரும், நம்மளுடைய பேச்சில் நம்ம இந்த கொஸ்டினை கேட்கலாம் அப்படின்னு இவர் ஒரு நாளுக்காக காத்துக்கிட்டே இருந்தார். அதுபோல் ஒரு நாள் இவருக்கு மைண்டில் ஒரு காரியம் தோணுச்சு. இயேசு கிறிஸ்து உண்மையான ஒரு கடவுளாக இருந்தா, எல்லாரையும் அன்பு செலுத்தி அவனை திருத்தி அவனை சீர்படுத்தி அவனை எடுத்து நல்ல ஒரு மனுஷனாக பூமியில் வாழ வைக்கின்றார், ரட்சிக்கின்றார் என்றால், ஏன் இவ்வளோ கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், இவ்வளோ விதமான நோய்கள், இதையெல்லாம் எதற்கு இந்த பூமியில் காணப்படுகிறது? ஒரு உண்மையான கடவுள் இருக்கிறார்னா இது எல்லாவற்றையும் எடுத்து போட வேண்டும் அல்லவா என்று சொல்லி அந்த மனுஷங்கிட்ட கேள்வி கேட்க ஆயத்தமாக இருந்தார். அதே போல் அன்றைக்கு ஈவினிங் இந்த ஃப்ரெண்டும் வந்தார். இந்த பிஸ்னஸ் மேன் அந்த ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறாரு, இயேசு கிறிஸ்து ஏன் இவைகளை எல்லாம் தடுக்கவில்லை? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் இவ்வளவு பாவங்கள், இவ்வளவு கொலைகள், இவ்வளவு வெறித்தனங்கள், இவ்வளோ விதமான வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் ஏன் எல்லாமே பெருகி இருக்குது? ஏன் இயேசு கிறிஸ்து ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்லி கேள்வி கேட்டார். உடனே அந்த சுவிசேஷகர் பதில் சொன்னார், உங்களுடைய சோப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னார். பிஸ்னஸ் மேனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன் சோப்பா? குவாலிட்டியான சோப்பு, ரொம்ப பெஸ்ட்டு சோப்பு, நல்ல அழுக்கு போகும், நல்ல ஸ்மெல், சூப்பர் கலர் அப்படி சொல்லிட்டு அவர் சோப்பை குறித்து பயங்கரமாக பில்டப் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தார். உடனே இவரை கூட்டிக்கிட்டு அவருடைய வீட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போனார் அந்த சுவிசேஷகர். கூட்டிகிட்டு போய் தூரத்தில் ஒரு பிள்ளைங்க விளையாடின்னு இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடின்னு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை பார்த்தா, அந்த பிள்ளைங்க விளையாடி விளையாடி மண்ணும் சேருமா, ஒருத்தருக்கு வேர்த்து கொட்டி அடிச்சிக்கின்னு தலைவிரி கோலமாக ஒரு கூட்ட பிள்ளைங்க விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். பக்கத்தில் நிறைய அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் ரோட்லேயே உட்காந்துக்கின்னு, மரத்தடியாண்ட உட்காந்துக்கிட்டு, அவங்களுடைய ட்ரெஸ் ஆகட்டும் அவங்களாகட்டும் அழுக்கேறி போய், அவங்க குளித்து சுத்தமாக இல்லாத படிக்கு அழுக்கேறி போய் இருக்கிறாங்க. உடனே இந்த சுவிசேஷகர் அந்த பிஸ்னஸ் மேனை பார்த்து கேட்டார், உன் சோப்பு தான் ரொம்ப பெஸ்ட் இல்லை, ரொம்ப நல்ல க்ளீன் ஆக்கும்ல, ஏன் அந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் இப்படி வேர்த்து விறுவிறுத்து மண்ணாக அழுக்காக இருக்கிறாங்க? அவங்க பெற்றோர்கள் எல்லாம் ஏன் இவ்வளோ அழுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே இந்த பிஸ்னஸ்மேன் சொன்னார், அவங்க என் சோப்பை யூஸ் பண்ணல. ஒரு வேளை அவங்க என் சோப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, பெஸ்ட்டான குவாலிட்டியான என்னுடைய சோப்பு அவர்களை கண்டிப்பாக க்ளீன் ஆக்கும், கண்டிப்பாக ஸ்மெல் நல்லா இருக்கும், கண்டிப்பாக அவங்க சுத்தமாவார்கள் என்று சொல்லி இந்த பிஸ்னஸ்மேன் சொன்னார். அதே தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கும்னு சொல்லி ஒருத்தரை எடுத்து விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதை எடுத்து பயன்படுத்தாத ஒருவன் கொலைக்காரனாகவோ, விபச்சாரக்காரனாகவோ, குடிக்காரனாகவோ, வெறித்தனம் உள்ளவனாகவோ ஏதோ ஒரு பாவத்திலேயோ அநேக சிக்கிக்கொள்கிறார்கள். ஸோ இவ்வளோ பாவங்கள் ஏன் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நம்பாததும், இயேசு கிறிஸ்துவை அவர்கள் புறக்கணிப்பதும் அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுமே தான் காரணம். அதனால தான் பூமியிலே பாவங்கள் பெருகி இருக்கு என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு விவரித்து சொன்னார்.
பைபிளில் நிறைய காரியங்கள் பாவம் என்று சொல்லி வருகிறது. என்னவெல்லாம் பாவம், எது பாவம்னு தெரிஞ்சால் நம்ம பாவியா அல்லது அப்பாவியா, நம்ம நீதிமானா அல்லது அநீதிமானா, சன்மார்க்கனா துன்மார்க்கனா, எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டீட்டெயிலாக நம்ம எப்படிப்பட்டதான பாவங்கள் செய்கிறோம் என்பதை குறித்து பார்க்கலாம். பைபிளில் எல்லா விதமான அநீதியும் பாவம். அநீதியான காரியங்கள், நீதிக்கு புறம்பானது, நியாயத்துக்கு புறம்பானது தான் அநீதி. அப்போ எல்லா விதமான அநீதியும் பாவம் என்று சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:17. 1 யோவான் 5:17. அநீதி எல்லாம் பாவம்தான். அதாவது நீதிக்கு புறம்பானது. நீதினா என்ன நம்மளுக்கெல்லாம் தெரியும். அநியாயம், நியாயம் எல்லாமே தெரியும். இந்த அநீதி பாவம். அநீதி எல்லாம் பாவம்தான். அடுத்தது செகண்ட் என்னதுன்னா, சட்டத்தை மீறுவது பாவம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகின்றான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். சில சட்டங்கள்லாம் இருக்குது, நீ இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும். நியாய பிரமாணம்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது. இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நிறைய காரியங்களை கர்த்தர் 10 கட்டளைகளையுமே 2 கட்டளைகளையாக மாற்றி விட்டார். அந்த 2 கட்டளைகளுக்குள்ளாகவே 10 கட்டளைகளும் அடங்கியிருக்கு. அப்போது இப்படிப்பட்ட ஒரு சட்டம், ரூல் நம்மளுக்குன்னு இருக்குது. இதை மீறினா அது பாவம். இன்னொன்று பாருங்கள், நன்மை செய்ய அறிந்திருந்தும் நீ செய்யாமல் போனால் அது பாவம். நிறைய காரியத்தை நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்போம், அநீதி செய்ய மாட்டோம், சட்டத்தை கூட மீற மாட்டோம். ஸோ கிட்டத்தட்ட அதை ஃபாலோ பண்ணிவிடுவோம். ஆனால் இங்கே அட்டர் ஃப்ளாப் ஆகும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருந்தால் அது உங்களுக்கு பாவம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாகும். ஸோ நல்லா யோசித்துக்கணும். நன்மை செய்ய நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா அதை செஞ்சு முடிச்சிருக்கிறோமா என்பதை நாம் ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொல்லி ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசமில்லாமல் புசிக்கிறபடியினாலே ஆக்கினை தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. நம்ம நம்பிக்கையாக இது எனக்கு தேவன் உதவி செய்வார் நம்பிக்கையாக இருப்போம். ஆனால் சிலதெல்லாம் நம்பவே மாட்டோம். வேறு ஏதேனும் வழிகளில் அதை பெற்றுக்கொள்கின்றாமா, ஏதேனும் எளிதான வழிகளில், சுய முயற்சிகளில் அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாமான்ட்டு முயற்சி பண்ணி நாம் பெற்றுக்கொள்கின்ற எல்லா காரியமும் விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம் என்று சொல்லுகிறது. இதில் கூட கிட்டத்தட்ட 99.9% ஜனங்க இதில் விழுவார்கள். ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன், இதை வாங்குகிறேன், விசுவாசிச்சேன் நான் வரோன்னு. நான் விசுவாசிக்கலாம் இல்லை, நான் சம்பாதிச்சுட்டேன், இதை பெற்றுக்கொள்கிறேன், அதை வாங்குகின்றேன், இதை போய் செய்கின்றேன். அப்படி ஒரு விசுவாசத்தில் தன்னம்பிக்கையில் இருப்பார்கள். ஸோ இதுக்கு மாறாக நீங்கள் விசுவாசிக்காமல் ஒன்று வருதுன்னா அது பாவம். அடுத்தது பாருங்கள், தீய நோக்கம் பாவமாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. தீய நோக்கம், நீங்கள் உங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்குது? நீங்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலையும் தீமை இருக்கா, தீய காரியங்கள் இருக்கா, நன்மையான காரியங்கள் இருக்கா? இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். தீய நோக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பாவம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கண்டிப்பாக எல்லாருமே செய்வோம். இன்னும் கொஞ்சம் பெருமை பிடிச்சவங்க, இன்னும் கொஞ்சம் ரொம்ப பணம் வச்சிட்ருக்கிறவங்க, இல்லை ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டில் இருக்கிறவங்க, இல்லை எல்லாம் எனக்கு இருக்குதுன்றவங்க இந்த பாவத்தை கண்டிப்பாக செய்வாங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம், பிறரை அவமதிப்பது பாவம். பிறரை அவமதிக்கின்றவன் பாவம் செய்கின்றான். ஸோ அப்போது நம்ம இது கண்டிப்பாக செய்வோம். ஒருத்தரை உயர்த்தி பேசுவோம், இன்னொருத்தரை தாழ்த்தி பேசுவோம், பிறரை அவமதிப்போம். அவங்க ட்ரெஸ் எப்படி இருந்துச்சுன்னா அவமதிப்போம். நிறைய இடத்துல அவமதிப்போம், சிறுமைப்படுதலும் நடக்கும். அப்போ பிறரை நீ அவமதிச்சின்னா நீ மற்ற எந்த தப்பும் செய்யாமல் இந்த தப்பு செஞ்சிங்கனாலும் நீங்கள் பாவி தான். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
அடுத்தது பாருங்கள், பாரபட்சம் காட்டுதல் பாவம். ஒரு குழந்தை ஒரு மேலே இருப்பாங்க, இன்னொரு குழந்தை மாதிரி ஒரு காரியமாக இருப்பாங்க. ஒரு விசுவாசி ஒரு மாதிரி பார்ப்பாங்க, இன்னொரு விசுவாசி இன்னொரு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு அண்ணாவோ ஒரு மாதிரி, ஒரு அக்காவோ ஒரு மாதிரி. பாரபட்சம். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். பாரபட்சம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். மீறுதலையும் சேர்ந்து செய்கிறீங்க. இந்த பாரபட்சம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா மீறுதலையும் சேர்ந்து செய்கிறீங்க. பையன் பொண்ணு இருக்கிறாங்களா, சேர்ந்து பாருங்கள். அப்பா அம்மா இருக்கிறாங்களா, அப்பாவை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல் அம்மாவை. இப்படியே ஒவ்வொரு காரியத்துக்கும் சேமாக நம்மளுடைய அன்பு காட்டுதல், எல்லா விதமான காரியங்களையும் பாரபட்சம் காட்டாமல் இருக்க வேண்டும். அடுத்தது, ரொம்ப ஓவராக பேசுகிறது பாவம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக அநேகர் இதை செய்வார்கள். அநேகர் அமைதியில் வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அநேகரால் வாயை மூடிக்கிட்டு இருக்கவே முடியாது. நானுமே கூட என்னுடைய திருமணமான புதிதிலே என் கணவர் எனக்கு ஒரு புத்தகத்தை ப்ரெசென்ட் பண்ணினார். அந்த புத்தகத்தை ப்ரெசென்ட் பண்ணின உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஓடி சென்று அந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்க ரொம்ப ஆசையாக நான் என்ன பண்ணேன், அதை திறந்து பார்த்தேன். அதோடைய தலைப்பை பார்த்தே அதிர்ந்து போயிட்டேன். அதோடைய தலைப்பு ஜாய்ஸ் மேயர் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம், நானும் எனது பெரிய வாயும். அப்போத்துலேருந்து நான் அந்த வாயாடுறதெல்லாம் நிறுத்திட்டேங்க. கூட சண்டை போட்டு நிற்கிற காரியம் இதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தான் எனக்கு உதவி செஞ்சார். நிறைய காரியங்களை மௌனமாக இருக்கிறது எப்படின்ற பயிற்சியையே நான் எடுத்துக்கிட்டேன். ஆமாம், நீதிமொழிகள் 10:19 சொல்கிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்காக நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் அவர்களை ஒரு 1/2 மணி நேரம் பேச விடுவோம், நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம், இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஜப குறிப்புக்குன்னு கால் பண்ணுறார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன ஜப குறிப்போ அதை சொல்கிற வரைக்கும் நாங்கள் அதை கேட்போம். அதன் பிறகு நாங்கள் அதிகமாக பேச மாட்டோம், வாயை மூடிக்கிட்டே இருப்போம். அவங்கள பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டு இருப்போம். சொற்கள் மிகுதி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் எதுன்னு பாவம் இருக்கும். அதே போல் நாங்கள் கூட்டம் நடத்துகிறோன்னா அது முடிஞ்ச உடனே உன் சர்ச்சை பற்றி, என் சர்ச்சை பற்றி, உங்கள் வீட்டை பற்றி, உன் வீட்டுக்காரை பற்றி, என் வீட்டுக்காரை பற்றி இந்த பேச்செலாம் இருக்கவே கூடாது. குறை சொல்லிக்கின்னு குற்றம் கண்டுபிடிச்சிக்கின்னு அந்த இடத்துல எந்த பேச்சும் இருக்கக்கூடாது. சாப்பிட்டோமா, மீட்டிங் முடிஞ்சுதா, ஜெபிச்சோமா, உடனே கிளம்பிக்கிட்டே இருக்கணும். அப்போது சொற்களின் மிகுதியினால் பாவம் காணப்படும். சரி, இதிலெல்லாம் நிறைய நம்ம பழைய ஏற்பாட்டு காரியங்கள்லேருந்து நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவை எல்லாத்தையும் புதிய ஏற்பாட்டு காரியத்தில் இன்னும் அதிகமாக வேறு காரியங்களோடு கூட அவர் வசனங்களோடு கூட உணர்த்தியிருக்கின்றார். அதில் பார்த்தோம்னா மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21 23, மார்க்கு 7:21 23 வரைக்கும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டதனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகள் எல்லாம் பொல்லாங்கனாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பாருங்கள், இதில் எத்தனை இருக்குது, அதிலெல்லாம் எத்தனை என்கிட்ட இருக்குது, எத்தனை என்கிட்ட இல்லை, இப்படின்ற ஒரு கவுண்டிங் நம்ம பண்ணணும். நான் நிறைய பைபிள் ரீட் பண்ணும்பொழுது இதை தான் பண்ணுவேன். எத்தனை இதில் இருக்குது, அதில் என்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்கிட்ட வேண்டான்னு நான் நினைக்கிறது நான் அதை எப்படி நான் மாற்றிக்கொள்வது, பொருளாசை அதை எப்படி நான் மாற்றிக்கொள்வது, இல்லைன்னா தூஷணம் இதையெல்லாம் எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது, மதிக்கேடு இது எப்படி நான் மாற்றிக்கிறது, புத்திசாலியாக நான் எப்படி மாற்றுறது, நிறைய விபச்சாரங்கள், வேசித்தனங்கள். நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க பார்த்தோம்னா சினிமா பார்ப்பாங்க, போய் சினிமா தேட்டரில் பார்ப்பாங்க, இல்லைன்னா செல்லில் பார்ப்பாங்க. நிறைய பேர் மோசமான படங்களை பார்ப்பாங்க, போய் செய்கிறது விபச்சாரம், நீ போகாமலே அதை உத்து பார்க்குறது வேசித்தனம். ஒரு டூயட் பாடின்னு இருக்கிறான், ஒருத்தன் ஒரு பொண்ணை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறான், அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோன்னா அது நமக்குள்ளார வேசித்தனம். ஸோ அதனால தான் அங்கே சொல்லிது, விபச்சாரம் வேறு, வேசித்தனம் வேறு. விபச்சாரம்னா செய்கிறது, வேசித்தனம்னா செய்கிறத பார்க்குறது. அப்போது ஒரு சினிமாவை நம்ம போய் பார்க்குறோம் என்று சொன்னால், ஒரு பொண்ணு பின்னாடி துரத்திக்கின்னு போகிறான், ஹீரோயின் பின்னாடி துரத்தின்னு போகிறான், ஹீரோவை போய் என்ன பண்ணுறான், தூக்குறான், கட்டி பிடிக்கிறான், நம்ம உட்காந்துக்கின்னு அதை பார்த்துன்னு இருக்கிறோம். குடும்பமாக வேறு போய் பார்த்து இந்த கேவலத்தை குடும்பமாக வேறு போய் பார்ப்பார்கள்.
அப்போது அங்கே விபச்சாரமோ வேசித்தனமோ அங்கே உண்டாகிறது. இது போல் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லலாம். அப்போது இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இருக்குதா இல்லையான்னு சொல்லி கிளியர் பண்ணணும். ஒரு அரிசியில் கல் இருந்தால் எடுத்து போடுவோம்ல, குச்சி இருந்தால் எடுத்து போடுவோம்ல, அது போல் என் இருதயத்துலேருந்து இதெல்லாம் எடுக்கிறேன். நான் இதுக்கெல்லாம் பயிற்சி எடுத்தேன். ரொம்ப போராட்டமாக இருக்கும். இதுக்கெல்லாம் நான் பயிற்சி எடுத்தேன். நிறைய காரியங்கள் பயிற்சி எடுத்து தான் நான் வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதே போல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரர் ஆண் புணர்ச்சிக்காரர் திருடர் பொருளாசைக்காரர் வெறியர் உதாசீனர் கொலைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்தரிப்பதில்லை. ஆனால் இங்கே பாருங்கள் 11வது வசனம் 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். இப்படி நாம் இருக்கிறோமா இல்லையான்னு ஒரு தற்பரிசோதனை. இதெல்லாம் நீங்கள் நிறைய பேருக்குலாம் போய் சொல்லியிருக்கணும். உங்களுக்கு நீங்களே ஒரு பரிசோதனை. இத்தனை 10 காரியங்களுக்கும் மேலே இருக்கே, இது எதெல்லாம் என்கிட்ட இருக்குது, எதெல்லாம் இல்லை. வேசி மார்க்கத்தார்னா என்ன? வஞ்சிக்கப்படுறது. இன்றைக்கி மாயையான காரியத்தில் எல்லாருமே வஞ்சிக்கப்படுறாங்க. ஒரு சின்ன காரியங்கள் ஊழியத்தை தாங்குங்கன்னு சொன்னோம்னா ஓவராக யோசிக்கிறது. 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேசுறது. இதை பேசி அதை பேசி, சிஸ்டர் வீட்டில் சரியில்லை, கடன், இது சரியில்லை, அது சரியில்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன், காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டேன், பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த 500 ரூபாவை கத்தருக்கென்று கொடுப்பார்கள். ஆனால் மிக எளிதாக 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம் என்று சொல்லி மாயையான மனுஷங்கிட்ட ஏமாறுறாங்க. அதை பார்த்துட்டு அதன் பிறகு ஜெபிங்கன்னு சொல்லும் பொழுது அந்த வருகின்ற துக்கமோ வேதனையோ கஷ்டமோ எனக்கே தாங்க முடியலையே ஏசப்பா, நீங்கள் எப்படி இவங்களை தாங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பேன். என்னாலேயே தாங்க முடியலையே ஏசப்பா, இவங்களுடைய காரியங்களை எல்லாம் நீங்கள் எப்படி அந்த பரலோகத்துலேருந்து பார்த்துக்கின்னு இருக்கிறீங்கன்னு கேட்பேன். அப்போ பாருங்கள், ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். கஷ்டமாக பாவமாக இருக்குது. வஞ்சிக்கப்படுதும் பொழுது அதை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கிறது. எப்படியெல்லாம் க்யூரியாசிட்டியை உண்டு பண்ணி, அவர்களை ஆர்வத்தை உண்டு பண்ணி, பணத்தை காட்டி பொருளை காட்டி ஏமாற்றுகிறார்கள். அப்போ நம்ம வேசிதனம் பண்ணலை, விக்கிரக ஆராதனைக்கு போகலை, அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப அழகாக காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆனால் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம்ல, அங்கேயே அட்டர் ஃப்ளாப். ஃபஸ்ட்டே அதான் வஞ்சிக்கப்படுதல். அப்போ அங்கேயே நீங்கள் பாவத்துக்குள்ளாக விழுந்து விடுகிறீர்கள். ஸோ தயவு செய்து இந்த வசனங்களையெல்லாம் திரும்பியும் நீங்கள் படிங்க. உங்களை பரலோக ராஜ்யத்திற்குள் பங்கடைய செய்வது ரொம்பவே முக்கியம். கடைசியாக பாருங்கள், கலாத்தியர் 9ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 - 21 வசனங்கள். திரும்பியும் அதே தான். மாம்சத்தின் கிரியைகள் கொஞ்சம் வெளியரங்கமாக இருக்குமா. அந்த மாம்சத்தின் கிரியைகள்லாம் என்னவா, வெளியரங்கமாக இருக்குமா. என்னென்னா திரும்பி பாருங்கள், விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காம விகாரம். ஒருவேளை உங்கள்கிட்ட விபச்சாரம், வேசிதனம்லாம், காம விகாரம்லாம் இருக்காது. அசுத்தம். சில வீடுகளில் பார்த்தோம்னா அவ்வளோ அசுத்தம். வாஷிங் மிஷினில் இருக்க வேண்டிய துணி கூட பெட்ரூமில் இருக்கும். கிச்சனில் இருக்க வேண்டிய கப்பு, சாசரு, டீ குடித்த டம்ளர்ஸுங்க பெட்ரூமில், ஹாலில். அப்படி போகும்பொழுது இங்கே இருக்க கீழே கிடக்கத்தை தூக்கி போய் வச்சுட்டோம்னாலே க்ளீன் ஆகிடும். ஆனால் அந்த சைடு 10 முறை போனால் கூட குனிஞ்சு அதை எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். வீடே பிரம்மாண்டமாக இருக்கும், இல்லை அழகாக இருக்கும், ஆனால் என்ன இருக்கும், அசுத்தமாக இருக்கும். நிறைய அசுத்தமான காரியங்கள் மைண்டுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி. ஸோ அசுத்தம் கண்டிப்பாக அது ஒரு மாம்சத்தோட கிரியைகள் அசுத்தம். ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. அவங்களுடைய கேட்டுக்கு பக்கத்தில் குப்பை தொட்டி இருக்கிறத ஆவியானவர் உணர்த்தினார். உங்கள் வீட்டு வெளியில் குப்பை தொட்டி இருக்கா, எல்லாரும் அந்த குப்பை தொட்டியில் அங்கே போடுறாங்களா அப்படின்னு சொன்னபொழுது, ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வெளியில் குப்பை தொட்டி இருக்குன்னு கர்த்தர் அந்த இடத்துல உலாவி வருகின்றார், அதை க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்ன பொழுது அந்த இடத்துல காம்பவுண்ட் வாலை இடித்து அங்கே ஒரு அருமையான கார் நிற்கும்படிக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். எப்படி பிளெஸ்ஸிங்ஸ் வருது பாருங்கள். அசுத்தம் மாறின உடனே அதே பிளேஸில் எங்கே குப்பை தொட்டி இருந்துச்சோ அந்த குப்பைகள் நாற்றம், எல்லாருடைய குப்பையும் அங்கே வரும். இந்த அம்மா வீட்டோட குப்பை மட்டும் இல்லை, எல்லாருடைய குப்பையும் அந்த இடத்துல வரும். அப்போ தேவன் அதை மாற்றும்படிக்கு செய்ய சொல்லி அந்த இடத்துல ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கர்த்தர் வச்சார் பாருங்க. அதனால தான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஏதேனும் மீட்டிங்க்கு போகிறேன்னா தொடப்பத்தை எடுத்து மடன்னு வீட்டை பெருக்கிடுவேன். வீட்டில் இருக்கும்போது கூட சீக்கிரத்தில் பெருக்க மாட்டேன், குப்பையாக கிடக்கும். ஆனால் ஜெபத்தில் இருக்கிறேன், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், உண்ட பொருட்களை எல்லாம் மடன்னு அடுக்கி வச்சுடுவேன். ஏன்னா அந்த இடத்துல அசுத்தமாக இருந்துச்சுன்னா எப்படி அவர் அசைவாடுவார்.
அதே போல் பாருங்கள் 20வது வசனத்தில் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். கண்டிப்பாக இதில் ஒன்று மாற்றி இருக்கும். பகை இருந்துச்சுன்னா விரோதம் வந்துடும், விரோதம் வந்துச்சுன்னா வைராக்கியம் வந்துடும், செத்தால நான் உன்னை பார்க்க மாட்டேன் வைராக்கியம் வந்துடும், கோபம் வந்துச்சுன்னா சண்டை வந்துடும், சண்டை வந்தால் பிரிவினை வந்துடும், பிரிவினை வந்தால் மார்க்க பேதங்கள். என் வீட்டில் எப்படி தெரியுமா, உன் வீட்டில் எப்படி தெரியுமா, மார்க்க பேதங்கள். ஸோ இன்றைக்கு நிறைய காரியங்கள் இவைகள் எல்லாம் என்ன பண்ணுகிறது, பாவத்திற்குள்ளாக நம்மளை கொண்டு சென்று பரலோக ராஜ்யத்திற்கு பங்கடைய விடாதபடிக்கு மாற்றி விடுகிறது. இன்னொன்று வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வசனத்தை கண்டிப்பாக எல்லாம் திரும்ப திரும்ப வாசிங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தினல் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். நிறைய பேர் பயப்படுகிறார்கள். கட்டொடிச்சு நாங்கள் ஜெபிப்போம். உபவாச கூட்டம், பௌர்ணமி ஜபம், நிறைய சபைகளில் விடுதலைக்காக டெலிவரன்ஸ் ப்ரேயர் நடத்துகிறோம், முகாம் நடத்துகிறோம் என்று சொன்னால் அங்கே நிறைய செய்வினை, சூனியங்கள், இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் வருவாங்க. அவங்கள கிளியர் பண்ணும்பொழுது, ஏன் நீங்கள் தொடுகிறீங்க, ஐயோ அந்த அம்மா அவ்வளோ பாம்பு மாதிரி நெலிஞ்சுன்னு இருக்குது, அது வயிற்ற போய் நீங்கள் தொடுறீங்களே. எங்கே பிரச்சனையோ அங்கே போய் கை வைக்க சொல்லி கர்த்தர் உணர்த்துவார், ஆவியானவர் உணர்த்துவார். ஒரு அம்மாவோட நடு முதுகில் கை வச்ச உடனே அது அடி வயிற்று பகுதியில் வந்துடுச்சு. இன்னொரு கையை ஸ்பீடாக கொண்டு போய் அடி வயிற்று பகுதியில் வச்ச உடனே அப்படியே தைஸ் வலி வந்து முட்டி வலி வந்துட்டு இருக்குது. 2 கையையும், ஒரு கையை தைஸ்லேயும் ஒரு கையில் முட்டிலையும் வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம் அடுத்த 2-3 நிமிஷத்துக்கெல்லாம் நான் 2 கையையும் எடுத்துன்னு போய் அப்படியே 2 காலோட கணுக்காலையும் பிடிச்சிட்டேன். அதன் பிறகு அதால் தப்பிச்சு போகிறதுக்கு வழி இல்லாத, மேலே பாடியில் போகிறதுக்கு முடியாத, வெளியில் ஓடிடுச்சு. முடிஞ்சவொன்னே அந்த அம்மா சொல்கிறாங்க, சிஸ்டர் எங்கெங்கெல்லாம் எனக்கு சிவியர் பெயின் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் கை வச்சிங்க, கை சேஞ்ச் பண்ணி நீங்கள் அங்கெல்லாம் வச்சிங்க அப்படின்னும் பொழுது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல பயப்படாத படிக்க கர்த்தர் உணர்த்துறதை செய்யணும். விசுவாசிகளுக்கு பயம் இருக்கக்கூடாது. ஆதாம் பயந்ததுனால தான் விருட்சத்தில் போய் ஒளிஞ்சு கொண்டான். நீங்கள் பயந்தீங்கன்னா ஒன்றுமே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சிலர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சேன் சிஸ்டர், உபவாசம் இருந்து ஜெபிச்சேன் சிஸ்டர், அப்படியே யாரும் ஓடி மறைகிற மாதிரி இருந்துச்சு சிஸ்டர், பயந்தே போயிட்டேன். கண்டிப்பாக அந்தகார வல்லமைகள் கிரியை செய்யும். அதனால் பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், உடனே சப்போர்ட் ப்ரேயர் யார்கிட்டையாவது ஜெபிச்சுக்கோங்க, என்கிட்ட ஜெபிச்சுக்கோங்க. அப்படி இல்லையா பைபிள் ரீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜெபத்துலலாம் நீங்கள் இன்வால்மெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஜெபிக்கிறீங்க. ஏற்கனவே என் வீட்டில் பிரச்சனை, நான் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு தொந்தரவு வருதுன்னா நல்லா பைபிள் ரீட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரத்த கோட்டைக்குள்ளாக இருக்க கர்த்தர் என்ன பண்ண, வசனமே நமக்கு ஷீல்டு, வசனமே நமக்கு கத்தி. அதனால் அது நம்மளுக்கு ஒரு பெரிய வெப்பன், ஒரு பெரிய ஆயுதமாக நமக்கு என்ன பண்ணோம், ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஸோ பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள். நான் எல்லாத்துக்கும் கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டார். நான் சிஸ்டர் எல்லாத்துக்கும் ஜெபிக்கணுமா, போரிங்காக இருக்குது சிஸ்டர், ஜெபிக்காமல் எதுவும் கிடைக்காதா? உன்னை உருவாக்கினவர் யெகோவா ஈரே அந்தந்த நேரத்தில் உனக்கு என்ன வேணுமோ தேவைகளை எல்லாம் சந்திப்பார். பிள்ளைங்களுக்கு பசிக்கும்னு காலையில் எழுந்து அம்மா சமைக்க மாட்டாங்களா? நாளைக்கு இட்லி செய்யணும்னு முந்தின நாளே ஊற வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்களா? உங்களுக்குன்னு எல்லாத்தையும் தேவன் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார். ஆனால் அதை நம்பாத நீ அவிசுவாசியாக இருந்தால் டோட்டல் பாவத்தில் விழுந்துடுவோம். நெக்ஸ்ட்டு அருவருப்பானவர்கள், கொலை பாதகர்கள், திரும்பி வருது பாருங்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர்கள். கர்த்தருடைய பிள்ளைங்களாக இருக்கிறவங்க சூனியக்காரர்கள்கிட்ட, மந்திரவாதிகள்கிட்ட போகவே கூடாது. எப்படி போகிறாங்கன்னா, ஆல்ரெடி இவங்க அவங்கக்கிட்ட போகிறவங்களாக இருந்திருப்பாங்க, நடுவில் கர்த்தரை நம்பி ஏற்றுக்கொண்டு மனமாறி இருப்பார்கள். அப்போ என்ன ஆகுது, திரும்பி அவங்க அதை நம்பி இருக்கிறதுனால, அங்கே போய் அதில் பழக்கத்தில் இருக்கிறதுனால இவர்கள் பதில் சூனியம் செய்கிறதுக்கு போவார்கள். என்ன நடந்தது, ஒரு அம்மா வேலூர் பகுதியில் இருக்கிற ஒரு அம்மா எனக்கு கால் பண்ணி என்கிட்ட ஜெபித்து கொள்வார்கள். ஒரு முறை அவர்களை நேரிலே கூட நான் சந்தித்திருக்கிறேன். வேலூர் பகுதிக்கு நான் போன பொழுது அவர்களை சந்தித்திருக்கிறேன். அந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் போயிட்டு தெரியாதனமாக என் கணவர் வந்து 2வது ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, நான் கோபத்தில் போய் சூனியம் அந்த மகளுக்கு செஞ்சிட்டேன். நான் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன்.
எனக்கு வந்து பயம் வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நான் என்ன சூனியம் செஞ்சேன்னா, அவள் பைத்தியமாகி போகணும், என் கணவரை மறக்கணும்னு செஞ்சு வச்சேன். நானும் ஜெபிக்கிறவ, அவளும் ஜெபிக்கிறவ. ஆனால் நான் சூனியக்காரிக்கிட்ட போனதுனால அந்த சூனியம் அங்கேயே பழிக்காமல் என்னிடத்துல வந்துச்சு. இப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்க, நீ எப்போ பாரு மென்டலாகிற, நீ உன்னுடைய எல்லாவற்றையும் மறந்து போகிற அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு நான் ஜெபிச்சிட்ருக்கிறேன், வசனம்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாள் கழித்து ஃபோன்லேயே என்னை வந்து திட்டுறாங்க. நல்லா என்கிட்ட பேசியிருந்தவங்க என்னை திட்டுறாங்க. என்னை வந்து ஒரு மாதிரி திட்டிட்டு, என் ஃபோனெல்லாம் கட் பண்ணு, இனிமேல் வசனத்தெல்லாம் அனுப்பாத, அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க ரொம்ப டீப்பாக ஆகிட்டாங்க. கத்தரால் அவங்கள விடுதலை பண்ணவே முடியலை. ஏன்னா செய்யக்கூடாததை செய்யின்னு சொன்னதுனால கத்தர் என்ன பண்ணுவார், அவங்களுடைய தண்டனையை அவங்க மேலேயே விட்டுருவார். ஸோ அதனால் சூனியக்காரர்கிட்ட நம்ம போவே கூடாது, அந்த மைண்டே வரக்கூடாது. அடுத்தது பாருங்கள், விக்கிரகாதனைக்காரர், பொய்யர். பயமோ நீங்கள் பொய் சொல்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு மாற்றம் வரணும். விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லுவார்கள். வீட்டுக்கு தான் வந்துன்னு இருக்கிறான், நான் இப்போ வீட்டுக்கு வர முடியாது, காலைல தான் வருவேன்னுவாங்க. ஏதேனும் ஒரு சின்ன சின்ன பொய்கள், விளையாட்டுத்தனமான பொய்கள். அதன் பிறகு அந்த பொய் என்ன ஆகும், அப்படியே ஸ்ட்ராங் ஆகிடும். சின்ன பொய் ஜனங்க நம்புறதை பார்த்து சந்தோஷமாகி, அதன் பிறகு பெரிய பொய்களை சொல்லி அதுவும் சந்தோஷமாகி, அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பொய்க்காரியாகவே மாறிடுவார்கள். நீ வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவேன் அப்படின்னும் பொழுது என்ன ஆகுது, அந்த இடத்துல பெரிய பிரச்சனை, சண்டைகள் வருகிறது. ஸோ இந்த வெளிப்படுத்தினல் 21:8 படிக்கு பயப்படுகிறவர்களும் பொய்யரும், இது ரெண்டுத்தில் நம்ம கண்டிப்பாக அட்டர் ஃப்ளாப் ஆகும். மீதியெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றப்படுவோம். அவிசுவாசம் கூட வாக்குத்தத்த வசனங்களில் விசுவாசம் வந்துடும். ஆனால் இந்த பயம், பொய்யர், இது ரெண்டுமே ரொம்பவே நம்மளால் ஜெயிக்கிறதுக்கு முடியாது. ப்ளீஸ் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே, கிறிஸ்துவுக்கு அன்பான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் தயவு செய்து இந்த பாவத்தில் இருந்தெல்லாம் விடுதலை பெற்று வெளியில் வரும்படிக்கு கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஏன்னா உங்களை கருவிலேயே கண்டவர், அவர் உங்களை எடுத்து அவருடைய நாமத்தினால, அவருடைய இரத்தத்தினால கழுவி இருக்கின்றார். அவர் நம்மளையெல்லாம் தெரிந்து கொண்டு அழைத்திருக்கின்றார். அதனால் கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவருமே இதிலேருந்து காப்பாற்றப்படணும். 1 கொரிந்தியர் 6:11 படிக்கு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும், பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸோ பாவம், இவ்வளோ பாவங்களை பார்த்துட்டோம். இதிலேருந்து நாம் என்ன பண்ணுறோம், கழுவப்படுகின்றோம், பரிசுத்தமாக்கப்படுகின்றோம், நீதிமான்களாக்கப்படுகின்றோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் இதை கேட்கின்ற உங்களுக்கும் இதை சொன்ன எனக்கும் பிரயோஜனமாக்கி கர்த்தர் இவைகளையெல்லாம் ஆசீர்வதித்து இன்னும் அநேக காரியங்களை நமக்குள்ளாக சீர்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு பங்கடைய செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். God bless each and everyone. Shalom.